ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. நான் வந்து ஃப்ரீலான்சரா இல்லை சோல் ப்ரொப்ரைட்டரா? இது ரெண்டுத்துக்குமே 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்சருக்கு எந்த ஒரு என்டிட்டி நேமும் இருக்காது. அவங்க இண்டிவிஜுவலாக மட்டும்தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. தே வில் கம்ப்ளீட் இட் ஆஃப். இதில் வந்து எந்த ஒரு ப்ரொஃபஷனல் பாண்டுமே மோர் தென் தட் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஒர்க் ஃபார் ஹையர் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இப்போ பரவலாக வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படி கிடையாது. Sole proprietor is a legal entity under the single person name. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி, ஈவன் பிஎஃப், இஎஸ்ஐ, ஷாப் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறைய விஷயத்த அவங்க எடுத்து வச்சிருக்கணும். அண்ட் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அவங்க சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்க முடியும். அப்படி சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கிறதுல உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி மந்த் ஆன் மந்த் கட்டுறதுனால நாளைக்கே நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டா ஒரு லோன் எடுக்க போறீங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டான்னு மட்டும் பார்க்காம உங்களோட டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கொடுப்பாங்க. வேறஸ் ஒரு ஃப்ரீலான்சராக உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. எம்எஸ்எம்இலேருந்து நீங்கள் இ டெண்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டருக்கு அது கிடைக்கும். வேறஸ் ஒரு ஃப்ரீலான்சருக்கு அது கிடைக்காது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. For more informative video, follow us.